சனிக்கிழமை சாப்பாடு பாவக்காய் புளி ஊற்றி கூட்டு, முட்டை அவிச்சாச்சு. இன்றைக்கி காலையில் சாப்பாட்டுக்கு வந்து இடியாப்பம். இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குது. தேங்காய் பாலும் அரைச்சி வச்சுருக்கிறேன். வாங்க இடியாப்பம் பண்ணலாம். வீட்டில் அரைச்சி வச்ச பச்சரிசி மாவு, ரேஷன் அரிசியில் தான் கழுவி காய வச்சு பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் இன்றைக்கி இடியாப்பம் செஞ்சிடலாம். மாவை நல்லா சலிச்சு வச்சுட்டு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா நெகிழ்த்தியாக பிணையணும். இருகலாக பிணைஞ்சோம்னா நம்மளுக்கு புளியறதுக்கு வராது. கொஞ்சம் நெகிழ்த்தியாக பிணைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இடியாப்பம் ஊற்றுற அந்த பாத்திரத்தை எடுத்து கழுவி எண்ணெய் தடவி வச்சு இடியாப்பம் புழிஞ்சிடலாம். கொஞ்சம் நெகிழ்த்தியாக பிணைஞ்சோன்னா அம்மிக்கு அப்படியே புளியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப கட்டியாக பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா புளிய முடியாது. புழிஞ்சு எல்லா தட்டிலையும் புழிஞ்சு வச்சுட்டு புழிஞ்சிக்கலாம். கீழே லாஸ்ட்டாக இருக்கிறதுல வந்து புளியலை. ஏன்னா தண்ணி வந்து அதிலருந்து மேலே வந்து அந்த இது எப்போ ஊற்றி வச்சாலும் அது வேஸ்ட்டாக தான் போகுது. அதனால் இன்றைக்கி வந்து அதில் நான் ஊற்றி வைக்கலை. அப்படியே அந்த இடியாப்படுக்க தூக்கி உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்கு தேங்காய் பாலுக்கு ஒரு அரை முடி தேங்காவை 4-5 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து ஒரு 2 பால் மட்டும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பால் ஒரு டைம், 2வது பால் ஒரு டைம் புழிஞ்சு எடுத்துட்டு ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷத்தில் தேங்காய் இடியாப்பம் வந்து வெந்துருச்சு. தட்டி விட்டுக்கலாம். அந்த இதில் எண்ணெய் வந்து ஒரு தட்டில் நல்லா தடவி இருந்தேன், ஒரு தட்டில் கொஞ்சம் நல்லா தடவாமல் இருந்திருக்கு. அது நல்லா வரல. நீங்களும் இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். காலையில் டிஃபனுக்கு இடியாப்பம்.